கணக்கு கண்காணிப்பு கொள்ளியல் ஆய்வாளர் ரமேஷ் சார், கண்காணிப்பு கொள்ளியல் ஆய்வாளர் ராமநிரஞ்சன், மாநில பொதுச் செயலாளர், அகில பாரத இந்து மகாசபா. இன்று திருச்சி கொள்ளியல் துறை கண்காணிப்பு அலுவலர் திரு ராகுல் அவர்களை நாங்கள் சந்தித்து திருச்சி சரணத்தில் உள்ள மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க தொன்மையான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட மிகவும் சிதிலமடைந்திருக்கக்கூடிய ஆலயத்துடைய பட்டியலெல்லாம் நாங்கள் தயார் செய்து வந்து கொடுத்திருக்கிறோம். முன்னதாக நாங்கள் சென்ற வருடம் அக்டோபர் மாதமே மனு கொடுத்தோம். அதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்று தட்டில் வாழை பழம் பூ மாலை தங்கு ஊதி இன்று அலுவலகத்திற்கு வந்திருந்தோம். அதனை ஏற்று அந்த உயர்திரு அதிகாரி ராகுல் அவர்கள் நேரே சந்தித்து இது விஷயமல்ல, நான் நாளையே உங்கள் கோயிலை ஆய்வு செய்கிறேன், அதற்கான பணியை துரிதமாக நடைபெறுகிறேன் என்று சொல்லியிருந்தார். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த ஆலயங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பது இந்து மகாசபாவுடைய கோரிக்கை. அதிகாரிகள் செயல்படுகிறார்கள், ஆனால் அதற்கு தேவையான நிதி தேவை. நிதி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை எல்லாம் புனரமைக்க முடியும். மத்திய அரசிடம் நிதி பற்றாக்குறை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதேபோல் இந்த புராதனமான கோயில்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்று எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரி நாளை நேரடியாக நான் காலை 8 மணிக்கே நான் அந்த கோயிலில் இருப்பேன் என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கிறோம். நாளையே இந்த 10 கோயிலையும் சந்திக்கிறதாக சொல்லியிருக்கிறார். விரைந்து அந்த கோயிலை மத்திய அரசோடு இணைந்து நாங்கள் விற்பனை ஆரம்பித்து கும்பாபிஷேகம் வரை எங்களோட ஒத்துழைப்பும் இருக்கும். அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கிறோம். அதாவது 1000 வருடங்களுக்கு மேல உள்ள கோயில் இந்த தொன்மை மாறாம இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டி இருக்காங்க. அது ஒரு விதத்துல நல்லதுதான். ஆனா அவங்க கொண்டிருக்கிற சிஸ்டம் நல்லா இருக்கு. ஆனா அந்த அதிகாரிகளுக்கு ஸ்பீடு வேணும். அப்போ ஸ்பீடான அதிகாரிகளே நீங்க புட்டப் பண்ண நாட்டுலாம் ஒரு விஷயத்த ஸ்பீடா செய்யறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் வேகமா இருந்தா இந்த தொழில் துறையில இருக்கிற கோயில்கள்லாம் நல்லா இருக்கும்னு நாங்க சொல்றோம். அப்புறம் இந்த தொழில் துறையில சில அர்ச்சகர்கள்லாம் கவனக்குறைவால அந்த ஆலயங்கள் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறாங்க. அது சம்பந்தமா சொல்லியிருக்கோம். அதுக்கு நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க.